இந்த வீடியோவில் எப்படி வந்து யூடியூப் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ யூடியூப் லைவ் ஸ்ட்ரீமிங் OBS அப்படின்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு யூடியூப் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு ஒரு ஈவெண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஒரு 2 நாள் கழித்து நான் ஈவெண்ட் பண்ண போகிறேன், லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறேன், இல்லை 1 வீக் அப்புறம் பண்ண போகிறேன்னா நம்ம அட்வான்ஸ்டாகவே அந்த ஈவெண்ட்டை க்ரியேட் பண்ணிடலாம். ஒன்ஸ் ஈவெண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் யூடியூப் லிங்க்கை நம்ம என்ன செஞ்சிடலாம், எந்த ஆடியன்ஸ் பார்க்க போகிறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிடலாம். ஸோ தட் அவங்க வந்து அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கோ இல்லை அதில் நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணி எந்த டைம் அந்த லைவ் ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் ஆகுதோ அவங்களுக்கு அலர்ட் கொடுக்குறதுக்கோ அவங்க செட் பண்ண முடியும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு திங் நான் என்ன பண்ணுறேன், யூடியூப் வெப்சைட் போகிறேன். நான் ஏற்கனவே லாகின் பண்ணியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே க்ரியேட்னு ஒரு ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகுது. இந்த க்ரியேட்டை கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஐ சூஸ் கோ லைவ். கோ லைவ் கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த விண்டோ டிஸ்பிளே ஆகும். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் ஸ்ட்ரீம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரீம் கிளிக் பண்ணதும் எனக்கு மிடில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஸ்ட்ரீமிங் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் வருது. எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வேண்டாம், நான் நியூவாக செட் பண்ண போகிறேன். ஸோ ஐ சூஸ் டிஸ்மிஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீமிங்கோட டைட்டில் கேட்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், லைவ் ஸ்ட்ரீம் டெஸ்ட் 1 கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த ஈவெண்ட்டோட டைட்டில் என்னவோ அதை இங்கே கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 21st காலேஜ் டே இல்லை ஸ்போர்ட்ஸ் டே, அந்த மாதிரி அந்த என்ன ஈவெண்ட்டோ இல்லை ஒரு பர்டிகுலர் டாபிக் பற்றி பேச போகிறீங்கன்னா அந்த டாப்பிக்கோட டைட்டில் இங்கே கொடுத்துக்க முடியும். செகண்ட், அதுக்கு கீழே பாருங்கள் பப்ளிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த லைவ் ஸ்ட்ரீம் வந்து யார் யார் பார்க்கலாம் அப்படின்றத இங்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறோம். எல்லாருமே பார்க்கலாம் அந்த சேனலில் அப்படின்னா யூ கேன் சூஸ் பப்ளிக். இல்லை நான் இந்த லிங்க் யார் யாருக்கு ஷேர் பண்ணுறேனோ அவங்க மட்டும்தான் பார்க்கணுன்னா யூ கேன் சூஸ் அன்லிஸ்ட். இல்லை பர்டிகுலராக ஒரு இமெயில் ஐடி வச்சுருக்கவங்க மட்டும்தான் பார்க்கணுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறேன்னா யூ கேன் சூஸ் ப்ரைவேட். ஸோ இப்போ நான் ட்ரையல் தான் காமிக்க போகிறேன். நான் பப்ளிக் கொடுத்தேன்னா சேனலில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த அலர்ட் போகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், அன்லிஸ்ட் அப்படின்றத சூஸ் பண்ணுறேன். ஸோ தட் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாது, அட் த சேம் டைம் உங்களுக்கு லைவாக டெமோ காமிச்ச மாதிரி ஆகும். பட் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லைவ் ஸ்ட்ரீம் க்ரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக பப்ளிக் தான் சூஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் எல்லோரும் பார்க்க முடியும். ஓகே, நான் இப்போ செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அன்லிஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் இங்கே கொடுக்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காலேஜ் டே அப்படின்னா அது எத்தனாவது காலேஜ் டே, யார் கெஸ்ட்டு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். இன்கேஸ் அதில் ஏதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எதாவது ஆட் பண்ணுறீங்க, ஃபீட்பேக் ஃபார்ம் எதாவது ஆட் பண்ணுறீங்க, அந்த எல்லா கண்டென்ட்டுமே இந்த ஆட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஏரியாவில் கொடுத்துக்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த பர்டிகுலர் வீடியோ எதை பற்றி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதில் பை டிஃபால்ட் நம்ம சேனலில் வந்து எஜுகேஷன் அப்படின்றது செலக்ட் ஆகிருக்கும். ஸோ வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்கேஸ் என்டர்டைன்மெண்ட் பேஸ் பண்ண ப்ரோக்ராம் நான் எதாவது கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ என்டர்டைன்மெண்ட் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நியூஸ் ஏதாவது நான் ரீடிங் அதில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நியூஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு டிஃபால்ட்டாக எஜுகேஷன் செலக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஈவெண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி 23 டேட்டு 23/7/2020. சப்போஸ் 25th நான் அந்த ஈவெண்ட் வந்து லைவ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ கேன் சூஸ் ஷெட்யூல் ஃபார் லேட்டர். இதில் டிசேபிளாக இருக்குது ஆப்ஷன், அதை நான் எனேபிள் பண்ணுறேன். தென் என்னைக்கு டேட் அப்படின்றத ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி 25th எனக்கு அந்த ஈவெண்ட்டு. தென் ஐ சூஸ் டைம். இப்போ நான் 10 o'clock நான் ஈவெண்ட் ரன் பண்ண போகிறேன், ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், 10 AM அப்படின்றத செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த AM PM அப்படின்றத கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 10 AM அப்படின்றத செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அண்டு எனேபிள் மானிட்டைசேஷன் டிஃபால்ட்டாக எனேபிளாக இருக்கட்டும். அண்ட் அப்லோட் கஸ்டம் தம்ப்நெயில் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த யூடியூப் பேஜை விசிட் பண்ணி பார்க்கும்போது அதில் என்ன தம்ப்நெயில் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் சாம்பிளுக்காக ஒரு பிக்சர் செலக்ட் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா அந்த ஈவெண்ட்டோட போஸ்டர் இருக்கும் இல்லையா, லேண்ட்ஸ்கேப் வியூவில் டிசைன் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ அந்த போஸ்டரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ சூஸ் அப்லோட் கஸ்டம் தம்ப்நெயில். அண்ட் என்னோடய டெஸ்க்டாப்பில் எக்ஸாம்பிளுக்கு ஒரு போஸ்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ சூஸ் திஸ் போஸ்டர். ஸோ எனக்கு அந்த தம்ப்நெயில் இங்கே செட் ஆயிடுச்சு. இங்கே வேறு எந்த ஆப்ஷனும் சேஞ்ச் பண்ண வேண்டாம், எல்லாமே பை டிஃபால்ட் இருக்கிறதே இருக்கட்டும். அண்ட் அட் த எண்ட் கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் ஸ்ட்ரீம்ன்ற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஒரு நியூ ஸ்ட்ரீம் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த நியூ ஸ்ட்ரீம் எஜுகேஷன் கேட்டகரி, அதோட டைட்டில் இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அண்டு மற்ற எல்லா ஆப்ஷன்ஸுமே இங்கே டிஸ்பிளே ஆகுது. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஸ்ட்ரீமிங் கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்ட்ரீமிங் கீ அப்படின்றத ரொம்ப முக்கியம். இந்த ஸ்ட்ரீமிங் கீ யூஸ் பண்ணி இந்த வீடியோவை நம்ம ஈஸியாக என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவில் கொண்டு வர முடியும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. இந்த ஸ்ட்ரீமிங் கீ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹைடாக இருக்கும். ஏன்னா இது வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரீமிங் கீயை வந்து வேறு எந்த பீப்புள்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. அஃபிஷியல் பர்சன்ஸ், அதுவும் யாருக்கு அந்த ஸ்ட்ரீமிங் கீ தெரியணுமோ அவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணால் போதும், வேறு யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ மிஸ்யூஸ் பண்ணிட முடியும் ஈஸியாக. இப்போ இந்த கீ வந்து என்ன செய்கிறது, எப்படி பார்க்குறது அப்படின்னா இந்த ஐகான் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணால் நீங்கள் பார்க்க முடியும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஸ்ட்ரீமிங் கீ.
அதுவே பார்த்தீங்கன்னா 10 செகண்டில் வந்து ஹைட் ஆகிற மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க. திரும்ப அந்த ஐ கிளிக் பண்ணிங்கன்னா ஹைட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு இந்த கீ வேணும் அப்படின்னா என்ன செய்ய போகிறீங்க, நீங்கள் இதில் காப்பி அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் இதை எங்கே பேஸ்ட் பண்ணுறீங்களோ அங்கே பேஸ்ட் ஆக போகுது. சி, அப்போது ஒரு ஈவெண்ட் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிஎஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம்னு சொன்னேன். அப்போ அந்த யார் அந்த ஓபிஎஸ் சாஃப்ட்வேர்லேருந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு இந்த கீயை மட்டும் கொடுத்தாலே போதும், அவங்க என்ன செஞ்சுடுவாங்க, லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படின்றத பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கீ ரொம்ப முக்கியமானது. அதில் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டாக இருக்குது, மொத்தம் 5 செட்டு இருக்குது. ஸோ இந்த கீயை வச்சு தான் என்ன செய்ய போகிறாங்க, லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படின்றத பண்ண போகிறாங்க. இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்குள்ள கீ பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஈவெண்ட்டை நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் ஈவெண்ட்டை க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எப்படி இதை ஓபிஎஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரீமிங் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ இந்த பேஜ் அப்படியே இருக்கட்டும், நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன், ஒரு நியூ டேப் போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு ஓபிஎஸ் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ ஓபிஎஸ் சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணுறோம், ஜஸ்ட் கூகுளில் போய்ட்டு ஓபிஇ கிடையாது, ஓபிஎஸ். ஸோ ஓபிஎஸ் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் ப்ராட்காஸ்டிங் சாஃப்ட்வேர்னு டிஸ்பிளே ஆகுது. இதுதான் அந்த ஓபிஎஸோட ஃபுல் ஃபார்மேட். ஸோ ஓப்பன் சோர்ஸ் ப்ராட்காஸ்டிங் சாஃப்ட்வேர் வெரி ஃபஸ்ட்டு அந்த டேப் கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு சாஃப்ட்வேர்க்குள்ளே போகுது. இதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ், மேக், லினக்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த 3ல் எந்த பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணி என்ன செய்ய முடியும், ப்ராட்காஸ்டிங் பண்ண முடியும். ஐ சூஸ் விண்டோஸ். ஸோ விண்டோஸ் சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் அந்த சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேரை நான் என்ன பண்ணுறேன், இன்ஸ்டால் பண்ண போகிறேன். சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு வரும்போது இது ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். ஸோ ஒரே ஃபார்முலா தான், ஒரே ஸ்கிரிப்ட் தான், ஒரே கதை தான். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுறீங்க, ரன் கொடுக்குறீங்க. கேட்குற எல்லா கொஸ்டின்ஸுக்கும் எஸ் நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் ஆட்ஸ் கொடுத்துட்டே போய்கிட்டு இருக்கீங்க. கடைசியில் ஃபினிஷ் கொடுக்குறீங்க, அவ்வளோதான். ஸோ ஐ சூஸ் நெக்ஸ்ட் எஸ். இன்கேஸ் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகும்போது வேறு ஏதாவது அடிஷ்னல் சப்போர்ட் அந்த சாஃப்ட்வேர்ஸ் தேவைப்படுது இந்த ஓபிஎஸ் ரன் ஆகிறதுக்குன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே கேட்கும், இந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணணும்னு அப்படியே சொல்லும். ஸோ நீங்கள் என்ன செய்யலாம், அந்த சாஃப்ட்வேரையும் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு அப்படின்னா லான்ச்ன்ற பட்டன் இருக்குது. இப்போ லான்ச் பண்ண வேண்டியதில்லை, ஜஸ்ட் என்ன டிசேபிள் பண்ணிடுறேன். ஜஸ்ட் சூஸ் ஃபினிஷ், அவ்வளோதான். எனக்கு அந்த ஓபிஎஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஓபிஎஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்னா ஒரே ஒரு மெயின் கண்டிஷன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது இல்லையா, விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 64 பிட் ஓஎஸ்ஸாக இருக்கணும். 64 பிட் ஓஎஸ்ஸாக 32 பிட் ஓஎஸ்ஸாக எப்படி பார்க்குறது, நீங்கள் ஸ்டார்ட்டில் போய்ட்டு சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா சிஸ்டம் இன்ஃபர்மேஷனில் உங்களோட ஓஎஸோட டைப் என்ன, அதாவது சிஸ்டமோட டைப் என்னன்றதை காட்டும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா X64 பேஸ்டு அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது இல்லையா. ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 64 பிட் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் 32 பிட் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகும், ஆனால் ரன் ஆகாது. ரைட், நிறைய சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூ இருக்கும்போது இன்ஸ்டாலே ஆகாது. பட் ஓபிஎஸ் என்ன செய்யும், 32 பிட் இருந்தால் கூட இன்ஸ்டால் ஆயிரும், ஆனால் ரன் ஆகாது. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு, ரன் ஆகும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. இன்கேஸ் உங்களுக்கு 32 பிட் ஓஎஸ் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓஎஸ் என்ன செய்யணும், 64 பிட் ஓஎஸ் தான் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ 64 பிட்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகும் அண்ட் ரன் ஆகும். ஓகே, எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் ஸ்டார்ட்டில் போய்ட்டு ஓபிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ ஓபிஎஸ் ஸ்டூடியோ அப்படின்னு நீங்கள் டிஸ்பிளே ஆகுது, 64 பிட்னு டிஸ்பிளே ஆகுது, நீங்கள் பார்க்க முடியும். இப்போ ஒரு கிளிக் பண்ணுறேன் இதை. ஸோ கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகுது அண்டு ஆட்டோ கான்ஃபிகர் விசர்ட் கேட்குது. ஐ சூஸ் எஸ். அண்டு அதோட ஸ்ட்ரீமிங் அண்ட் ரெக்கார்டிங் தேவையான ஆப்டிமைசேஷன் ப்ராசஸ் வேணுமான்னு கேட்குது. நான் அதில் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அண்டு கேன்வாஸ் ரெசல்யூஷன், அதாவது நீங்கள் லைவ் கொண்டு போக போகிறீங்க இல்லையா, அந்த ரெசல்யூஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்குது. இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் 1280x720 தான் கொடுக்குறேன். ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்கேஸ் நான் நல்ல ப்ராட்பேண்ட் வச்சுருக்கிறேன், இல்லை நல்ல ஒரு டேட்டா கார்டு யூஸ் பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோ மாதிரி நல்ல நெட்ஒர்க் வந்து எனக்கு வந்து சிக்னல் லாஸ் ஆகாமல் இருக்க போகுது, இல்லை நான் சிட்டியில் இருக்கிறேன், ஏர்டெல் இல்லை அதர் நெட்ஒர்க் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கண்டிப்பாக 1280x720 ரெசல்யூஷன் இருந்தால் போதும். இங்கே எஃபிஎஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் 30 இருந்தால் போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. தென் ஐ சூஸ் நெக்ஸ்ட். அண்ட் சர்வீஸ், என்ன சர்வீஸ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஐ சூஸ் யூடியூப். மற்ற சர்வீஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் நம்ம அதில் யூஸ் பண்ணுறதா இருந்தால். பட் இப்போதைக்கு நம்ம யூடியூப்பில் தான் லைவ் பண்ண போகிறோம். ஸோ ஐ சூஸ் யூடியூப். அண்ட் இன்னும் நிறைய ஆப்ஷன் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரீமிங் கீ பாருங்கள், இங்கேயே கேட்குறாங்க. நான் இங்கே கொடுக்க விரும்பலை, ஏன்னா இந்த சாஃப்ட்வேரில் இன்கேஸ் ஸ்டார்டிங்கில் கொடுக்கலனா கூட ஃபர்தராக கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறது அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். அதனால் என்ன செய்ய போகிறதில்ல, இங்கே கொடுக்க போகிறது கிடையாது.
ஓகே. ஸோ இங்கே இது வந்து கான்ஃபிகரேஷன் விசட். ஜஸ்ட் ப்ரெஸ். சப்போஸ் நீங்கள் ஸ்ட்ரீமிங்க்கு இங்கே கொடுக்குறீங்க அப்படின்னா கொடுக்கலாம். நான் இப்போதைக்கு இதை கேன்சல் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒன்ஸ் OBS ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டிஸ்பிளே இருக்கும். சென்டரில் ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். கீழே பாருங்கள், இங்கே ஆடியோ கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் அதோட அந்த ரெக்கார்டிங் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, ஸ்ட்ரீமிங் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, அண்ட் செட்டிங்ஸ் இருக்குது. ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். தேர்ட் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 வியூ இருக்கும். இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் டாப்பில் பாருங்கள் ப்ரோக்ராம் டிஸ்பிளே ஆகுது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டாப்பில் பாருங்கள் ப்ரிவ்யூ அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. இதில் எந்த பர்டிகுலர் வியூ வந்து லைவில் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் தான். ஸோ ப்ரோக்ராமில் என்ன வியூ இருக்கோ அதுதான் லைவில் போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். எப்போயுமே இந்த ஸ்டூடியோ மோட ஆனில் வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் கிளியராக இருக்கும் ஒர்க்கு பண்ணும்போது. சரியா? ஓகே. இப்போது இது வந்து ப்ரோக்ராம் மோட் அப்படின்னு சொன்னேன், விச் மீன்ஸ் லைவில் போகிறது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ மோட் அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த ப்ரிவ்யூ மோடு கீழே பாருங்கள் 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் சீன்ஸ், செகண்ட் ஒன் சோர்ஸஸ். ஓகே. இப்போ இந்த சீன் அப்படின்றதில் பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசென்ட் பை டிஃபால்ட்டாக சீன் அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. இப்போ இதில் நான் ரைட் கிளிக் பண்ணுறேன், ரீநேம் கொடுக்குறேன். என்ன ரீநேம் கொடுக்குறேன்? ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், அந்த ஈவெண்ட்டோட போஸ்டரை வந்து சீன் ஒரு சீனாக வச்சுருக்கேன். ஓகே. ஸோ போஸ்டர்னு இங்கே டிஸ்பிளே ஆகுது. இதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் போஸ்டர்ன்ற சீனுக்கு உள்ள என்னென்ன கண்டென்ட் வேணும் அப்படின்றத இந்த சோர்ஸஸில் நான் ஆட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போஸ்டர்ன்றது ஒரு ஃபோல்டர்னு மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த ஃபோல்டரில் என்னென்ன கண்டென்ட் வேணுன்றதை நான் இங்கே செலக்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ போஸ்டர் அப்படின்ற சீனில் என்ன சோர்ஸஸ் நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதில் ப்ளஸ் மைனஸ் ஐக்கான் இருக்குது. நான் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஐ சூஸ் இமேஜ். அப்போது இமேஜ் கிளிக் பண்ணது எனக்கு என்ன இமேஜ் அது, ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்டர், அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டோட போஸ்டர் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ கிரியேட் நியூவில் அந்த போஸ்டர்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். ஓகே, ஆல்ரெடி யூஸ் ஆகிருக்கு அந்த நேமு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஈவெண்ட் போஸ்டர்னு கொடுக்குறேன். அக்செப்ட் பண்ணிக்கிடுச்சு. இப்போ எனக்கு ஒரு கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபைலை ப்ரௌஸ் பண்ண சொல்லுது. ஐ சூஸ் ப்ரௌஸ் அண்டு டெஸ்க்டாப்பில் இருக்கிற அந்த ஈவெண்ட்டோட போஸ்டர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ட்ரையலுக்காக இப்போ இதுதான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஈவெண்ட்டோட போஸ்டர் இது ஏற்கனவே இந்த ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு, பட் இது சும்மா ஒரு உங்களுக்கு சொல்கிறதுக்காக ஒரு வீடியோ தான். ஸோ ஐ சூஸ் திஸ் போஸ்டர் அண்ட் ஐ சூஸ் ஓகே. இப்போ இந்த போஸ்டர் நீங்கள் டிஸ்பிளே ஆகிறத நீங்கள் பார்க்க முடியுது. அதை சுற்றி வந்து ரெட் கலரில் பவுண்டிங் பாக்ஸ் இருக்கிறதும் பார்க்கலாம் நீங்கள். இப்போது இந்த பர்டிகுலர் பிக்சர் வந்து அந்த போஸ்டர் சைஸ் பார்த்தீங்கன்னா 1280 and 720 இருக்குது. ஓகே, ஸ்பேஸ் இருக்குது சுற்றி, இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த போஸ்டர் இங்கே வந்துருச்சு. இது வந்து சீன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், போஸ்டர்ன்ற சீனில் இந்த போஸ்டர் டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு சீன் இங்கே ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஐ சூஸ் ப்ளஸ், இங்கே சீன் 2ன்னு டிஸ்பிளே ஆகுது இல்லையா. இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா 1 அப்படின்னு கொடுக்குறேன். கேமரா 1ன்றது விர்ச்சுவலாக தான் கொடுக்குறோம். உண்மையிலே நம்ம இப்போ கேமரா யூஸ் பண்ண போகிறோமா இந்த ஈவெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ கேமரா 1 அப்படின்றது விர்ச்சுவல் இருக்குது ஆனால் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான். சூஸ் ஓகே. ஸோ கேமரா 1ல் பார்த்தீங்கன்னா இப்போது கேமரா 1ன்ற சீன் செலக்ட் ஆகிருக்கு. அதில் நான் எதுவுமே இன்னும் ஆட் பண்ணலை. இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரௌசர் வியூ வந்து நான் கொண்டு வர போகிறேன். ஸோ ஐ சூஸ் ப்ளஸ் அண்ட் இதில் நான் எதை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோ கேப்சர்னு இருக்குது பாருங்கள், இதை தான் சூஸ் பண்ணுறேன். வீடியோ கேப்சர் கிடையாது, நல்லா பார்த்துக்குங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரௌசர்னு இருக்கும், நான் அதையும் சூஸ் பண்ணலை. விண்டோ கேப்சர் அப்படின்றத தான் சூஸ் பண்ணுறேன். விண்டோ கேப்சரை கிளிக் பண்ணதும் அந்த பர்டிகுலர் அந்த கேப்சர் ப்ராசஸுக்கு வந்து நேம் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் ஓகே மட்டும் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் பாருங்கள் இங்கே இந்த பர்டிகுலர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக என்னென்ன விண்டோ ஓப்பன் ஆகிருக்கோ அதெல்லாம் டிஸ்பிளே ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் க்ரோம் இருக்கு இல்லையா, க்ரோம் ப்ரௌசர் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அது எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ உங்களோட க்ரோம் ப்ரௌசரில் நீங்கள் சப்போஸ் கூகுள் மீட்டு இல்லை ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கூகுள் மீட்டு இல்லை ஜூம் இல்லை சிஸ்கோ வெப்எக்ஸை சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, இங்கே வந்து கேப்சர் பண்ண முடியாது. அதுக்குள்ளே கெப்பாசிட்டி வந்து ஓபிஎஸ்க்கு கிடையாது. ப்ரௌசர் வியூவில் இருந்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், அதை ரன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன செய்யக்கூடாது, சாஃப்ட்வேர் லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணி அதுலேருந்துலாம் ரன் பண்ணக்கூடாது. ப்ரௌசர்லேயே நான் டேரெக்டாக என்ன செய்கிறேன், என்னோடய மீட்டிங்கை நான் ரன் பண்ணுறேன், இல்லை மீட்டிங்கில் கனெக்ட் ஆகிருக்கேன். அப்போ அந்த ப்ரௌசர் வியூவில் வரதை என்ன செய்ய போகிறோம், அப்படியே லைவ் ஸ்ட்ரீமிங் கொடுக்க போகிறோம். ஸோ என்னோடய ப்ரௌசர் வியூ இங்கே வந்துருச்சு. இதில் ஒரு இஷ்யூ நிறைய பேருக்கு ஃபேஸ் பண்ணுவாங்க. என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஓகே கொடுத்துட்டேன், இங்கே அந்த வியூ டிஸ்பிளே ஆகுது. என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன்.
இப்போ இந்த ப்ரௌசர் இருக்கு இல்லையா, இந்த ப்ரௌசரை வந்து வெரி ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓபிஎஸில் கேப்சர் பண்ணும்போது, வியூ கேப்சர் பண்ணும்போது பிளாக் ஸ்க்ரீன் தான் டிஸ்பிளே ஆகும். என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மெனு இருக்கு இல்லையா, இங்கே இந்த மெனு போயிட்டு செட்டிங்ஸில் ஹார்ட்வேர்னு டைப் பண்ணுங்கள். இப்போ இந்த யூஸ் ஹார்ட்வேர் ஆக்சலரேஷன் வென் அவைலபிள்ன்ற ஆப்ஷன் பாருங்கள். இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி தான் இருக்கணும். இப்படி இருக்கும்போது தான் அந்த பர்டிகுலர் ப்ரௌசரோட வியூவை என்ன செய்ய முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓபிஎஸ் சாஃப்ட்வேரோட கேப்சர் பண்ண முடியுது. சப்போஸ் இது ஆனில் இருக்குது, ஜஸ்ட் இமேஜின் ஆனில் இருக்குது, நான் ரீலான்ச் கொடுக்குறேன். ஸோ திரும்ப எனக்கு அந்த ப்ரௌசர் லான்ச் ஆகுது. இப்போ ஆனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஓபிஎஸில் என்ன செய்ய முடியாது, அந்த வியூவை கேப்சர் பண்ண முடியாது. நல்லா பாருங்கள், அதே ப்ரௌசர் வியூ தான் நான் கேப்சர் கொடுத்துருக்குறேன், எனக்கு இங்கே வரல. ஸோ நீங்கள் மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் சரி, கூகுள் குரோம் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த யூஸ் ஹார்ட்வேர் ஆக்சலரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை டிசேபிள் பண்ணி வைக்கணும். நான் அகைன் சொல்கிறேன், இது எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்ட்டு. உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பட்டன் பக்கத்தில் மெனு இருக்கும், கிளிக் பண்ணுங்கள், செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் போயிட்டு தேட வேண்டாம், மேலே சர்ச் செட்டிங்ஸில் ஹார்ட்வேர்ன்ற வேர்டு டைப் பண்ணுங்கள். ஸோ யூஸ் ஹார்ட்வேர் ஆக்சலரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஒன்று மட்டும் டிசேபிள் பண்ணுங்கள். ஸோ நான் ரீலான்ச் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ரீலான்ச் கொடுத்துட்டேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆயிருக்கும், இந்த சாஃப்ட்வேரோட அந்த ப்ரௌசரோட வியூ வந்து ஓபிஎஸில் டிடெக்ட் ஆகிருக்கு தெரியுதா? ஸோ அப்போ நல்லா நம்ம பார்க்க முடியுது. யூஸ் ஹார்ட்வேர் ஆக்சலரேஷன் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கண்டிப்பாக என்ன செய்யணும், நான் டிசேபிள் பண்ணி வைக்கணும். இப்போ நான் நம்மளோட காலேஜ் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இந்த வெப்சைட்டோட வியூ எனக்கு என்ன செய்யுது, இங்கே டிஸ்பிளே ஆகுது. அப்போ அந்த ப்ரௌசரில் என்னென்ன சேஞ்சஸ் நான் பண்ணுறேனோ அது எல்லாமே எனக்கு என்ன செய்யுது, இங்கே என்னோடய ஓபிஎஸ் சாஃப்ட்வேரில் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் வி வாண்ட். ஓகே, எனக்கு அந்த ப்ரௌசரில் வர வியூவை அப்படியே நான் என்ன செய்கிறேன், இங்கே எடுத்துக்கிறேன். சேம் தான், நீங்கள் அந்த கூகுள் மீட்லேயோ இல்லை ஜூம்லேயோ ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மீட்டிங்கோட வியூ இங்கே டிஸ்பிளே ஆகும் இல்லையா, அது அப்படியே என்ன செய்ய போகுது, இங்கே வந்துட போகுது. சரி, இங்கே வந்துருச்சு. இப்போது நான் இதை என்ன செய்ய போகிறேன், ப்ரோக்ராமில் கொண்டு வர போகிறேன். ப்ரோக்ராமில் கொண்டு வரதுக்கு என்ன செய்கிறேன், இங்கே கீழே பாருங்கள் ட்ரான்சிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபேடுன்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணது எனக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த பர்டிகுலர் கேமரா ஒன்னோட வியூ பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரிவ்யூவில் வந்து ப்ரோக்ராமுக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ எனக்கு வந்து இன்கேஸ் நான் ஸ்ட்ரீமிங் ஆரம்பிச்சிட்டேன், லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன செய்யும், இந்த பர்டிகுலர் ப்ரௌசர் வியூவில் என்ன இருக்கோ அது எனக்கு அப்படியே லைவ் ஸ்ட்ரீமிங் போகும், எந்த இஷ்யூவுமே இருக்காது. ரொம்ப ஈஸி, இவ்வளோ தான். ஓகே, அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், எனக்கு இப்போ என்ன டிஸ்பிளே ஆகுது ப்ரிவ்யூவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்டர் அப்படின்றது டிஸ்பிளே ஆகுது. நம்ம எதை டிஸ்பிளே பண்ணுமோ டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் போஸ்டர்ன்ற டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இன்கேஸ் ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது ஒரு தடங்கள் வருது அப்படின்னா அப்போ என்ன செய்யலாம், நம்ம இந்த போஸ்டர் டிஸ்பிளேவை இங்கே மாற்றி விட்டுக்கலாம். எப்படி மாற்றி விட போகிறோம், ஜஸ்ட் ஃபேட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுச்சு, இது இங்கே வந்துடுச்சு, இது இங்கே வந்துடுச்சு. இந்த போஸ்டரை வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், ரன்னிங்கில் விட்டுடலாம். ஒன்ஸ் அந்த இஷ்யூ சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா அகைன் நான் என்ன செய்கிறேன், ட்ரான்சிஷனில் ஃபேடு கொடுக்குறேன். இதுக்கு பல கட்டும் கொடுக்கலாம். கட் கொடுத்தா இந்த மாதிரி டக்குன்னு ஜம்ப் ஆகும். ஃபேட் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆக போகுது, அந்த ஒரு ட்ரான்சிஷன் இருக்கு இல்லையா, இந்த ட்ரான்சிஷனோட எனக்கு அந்த சேஞ்சஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ ப்ரோக்ராமில் என்ன வரப்போகுது அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கேமரா 1, கேமரா 2, கேமரா 3ன்ட்டு நம்ம எத்தனை வியூனாலும் கொடுத்து வச்சுக்கலாம், இது நம்மளோட இஷ்டம் தான். ஸோ மல்டிபிள் ப்ரௌசர் வியூ இல்லை மல்டிபிள் விண்டோஸ் நம்ம ஓப்பன் பண்ணி வைக்கும்போது நமக்கு வந்து அந்த லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நார்மல் உங்களுக்கு ஈவன் பெய்டு வெர்ஷன் வச்சுருக்கீங்க கூகுள் மீட்டு இல்லை ஜூம் அப்படின்னா கூட இந்த அளவுக்கு சொஃபிஸ்டிகேஷனாக லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண முடியாது. பட் ஓபிஎஸில் இது ரொம்ப பாசிபிள். சரி, இப்போது எனக்கு விஷுவல் இங்கே கொண்டு வந்துட்டேன். தென் மற்ற செட்டிங்ஸ் எப்படி பண்ணுறது லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குது, அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் நிறைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வீடியோ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணும்போது செட்டிங்ஸ் கேட்டுச்சு இல்லையா, அதே செட்டிங்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். நான் அங்கே கேன்சல் கொடுத்துட்டேன். இங்கே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா திரும்ப செட் பண்ண போகிறோம். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், 1280720 கொடுக்குறேன். இதுவே போதும் தான் ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் ப்ராசஸ்ன்னு வரும்போது. தென் அவுட்புட் ஸ்கேல்டு வெர்ஷன் எவ்வளோன்றது காமிச்சிருக்கு, நமக்கு இது தேவையில்லை. இதுலேயும் டிஃபால்ட்டாக நான் என்ன பண்ணுறேன், 1280720 கொடுக்குறேன். மேலே 1280720 செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூ கீழே வந்துடும். ஓகே, ஸோ நான் 1280720 செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ 1280180 அண்ட் இங்கே ரெண்டுலேயுமே என்ன சேஞ்ச் பண்ண வேண்டாம், டிஃபால்ட்டாக இருக்கிறது இருக்கட்டும். இது வந்து நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் போகிறதுக்காக அந்த வேல்யூ என்ன அப்படின்றத செட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள்,
ஸ்ட்ரீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸ்ட்ரீமை கிளிக் பண்ணது என்ன செய்யுது, அது என்ன சர்வீஸ்னு கேட்குது. யூடியூப் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். அண்ட் வேறு எந்த சேஞ்சும் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் யூடியூப் செலக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரீம் கீ அப்படின்னு கேட்குது இல்லையா. இங்கே என்ன செய்ய போகிறோம், நம்ம யூடியூப்பில் ஈவெண்ட் கிரியேட் பண்ணும்போது ஸ்ட்ரீம் கீன்னு ஒன்று சொல்லிச்சு, ஞாபகம் இருக்கா. ஸோ அந்த கீயை இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே செய்ய போகிறது கிடையாது. ஸோ நான் ப்ரௌசர் வியூ போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஈவெண்ட்டு ரைட், நான் லைவ் ஸ்ட்ரீமிங் டெஸ்ட்டுன்னு கொடுத்தேன் இல்லையா, அந்த ஈவெண்ட்டோட ஸ்ட்ரீமிங் கீ இங்கே இருக்குது. நான் இதை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணலாம். அப்படி பண்ணும்போது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சிங்கிள் லெட்டரை வந்து மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் காப்பி கிளிக் பண்ணுங்கள், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். அண்டு கோ டு த ஓபிஎஸில் போயிட்டு ஸ்ட்ரீமிங் கீழே அதை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகி தான் இருக்குது. ஷோ கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஷோ கொடுத்து ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த கீ தான் அங்கே இருக்குதான்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி முடியுது, AS9J முடியுது. திரும்ப நான் ஹைட் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஷோ பண்ணி பார்க்குறேன், AS9J, ஆமாம் இதே கீ தான் ரைட். ஏன்னா ப்ரீவியஸ் டேயில் உள்ள நம்ம செட் பண்ணி வச்சுருந்துருப்போம் கீ, அந்த கீயை கொடுத்துட்டா இஷ்யூ கண்டிப்பாக வரும். ஸோ அந்த கீ தான் இங்கே இருக்குதா அப்படின்றத ஒன்ஸ் நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இங்கே என்ன செய்றீங்க, அப்ளை கொடுக்குறீங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஓகே கொடுக்குறீங்க. ஓகே, ஸோ அப்ளை கொடுத்ததும் பாருங்கள் எனக்கு அந்த ரெசல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. ஓகே, அந்த ரெசல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இங்கே போஸ்டர் ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்க்கு தேவையான எல்லா செட்டிங்கையும் நம்ம முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள், நம்மளோட காலேஜோட வெப்சைட்டில் இருக்கிற அந்த பிக்சர்ஸ் மாற்றி மூவ் ஆகிட்டு இருந்துச்சு இல்லையா. ஸோ இந்த பேஜ் இருக்கட்டும், இங்கே எனக்கு டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு அந்த பேஜஸ். நான் அகைன் இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இது கண்டினியூஸாக பிக்சர்ஸ் மூவ் ஆகிட்டு ஓடிக்கிட்டு இருக்க போது இங்கே பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே லைவ் ஸ்ட்ரீமிங் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன செய்யுது, இந்த போஸ்டர் வியூ இருக்குது, இதுதான் நான் என்ன செய்ய போகிறேன், லைவ் ஸ்ட்ரீமிங் கொடுக்க போகிறேன். ஸோ ஐ சூஸ் ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங். ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் கொடுத்தது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த பர்டிகுலர் OBS சாஃப்ட்வேர்லேருந்து டேட்டா என்ன செய்யும், அந்த பர்டிகுலர் யூடியூப் சேனலில் உள்ள அந்த லைவ் ஸ்ட்ரீமிங்க்கு பாஸ் ஆகும். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த பர்டிகுலர் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கனெக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் என்ன காமிக்குது அப்படின்னு பாருங்கள், எக்ஸலண்ட் கனெக்ஷன் காமிக்குது. ஸோ என்னோடய OBS சாஃப்ட்வேர்லேயே இந்த பிளேஸில் பாட்டமில் பாருங்கள் க்ரீன் கலரில் காட்டுது. பக்கத்தில் வந்து எவ்வளோ kbps இருக்குது, கிலோபைட் பெர் செகண்ட் அப்படின்றது இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ ஒன்ஸ் அங்கேருந்து சிக்னல் இங்கே கரெக்டாக வந்துச்சுன்னா இங்கே ப்ரிவ்யூவில் பாருங்கள், எனக்கு அந்த பர்டிகுலர் டேட்டா என்ன வந்து எனக்கு OBSலேருந்து பாஸ் ஆகுதோ அது இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஒன்ஸ் இது வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஐ சூஸ் கோ லைவ். ஸோ கோ லைவ் கொடுத்தது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் கண்டென்ட் எனக்கு லைவில் போக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ லைவில் போகும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரௌசர் வியூவில் என்ன கொடுத்துருக்கேனோ அது அப்படியே அங்கே போய்கிட்டு இருக்கு. ஸோ நான் காலேஜ் வெப்சைட் எடுத்துக்கிறேன், என்னோடய ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்து என்ன செஞ்சுக்கிறேன், ப்ரௌசர் வியூவில் என்ன இருக்கோ அதை இங்கே கொண்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு இங்கே ப்ரிவ்யூவில் காட்டும் பாருங்கள். ஸோ இதில் அந்த OBS சாஃப்ட்வேர்லேருந்து வருது இல்லையா, அதுக்கும் இதுக்கும் டைம் டிலே இருக்கும், 10 to 20 செகண்ட்ஸ் வரைக்கும் டைம் டிலே இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்க முடியுது இப்போது ரைட். எனக்கு அந்த ப்ரௌசர் வியூவில் என்ன இருக்குதோ அது அப்படியே இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த ப்ரௌசரை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. க்ளோஸ் பண்ணாமல் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் அந்த ப்ரௌசர் வியூ தான் நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ சிஸ்டமில் வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது எந்த காரணத்தை கொண்டு என்ன செய்யாது, இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்கை அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, ஸோ ப்ரௌசர் உள்ள கரெக்டாக போய்கிட்டு இருக்கு. இன்கேஸ் ஏதாவது திடீர்னு ஏதாவது தடங்கள் வருது ஈவெண்ட்டில் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த வியூவை மாற்றி விட்டுக்கலாம். அண்ட் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆனதும் அகைன் என்ன செஞ்சுக்கலாம், வியூவை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி 2 வியூ மட்டும் வச்சுக்கிறது பெஸ்ட்டு, மாற்றி ஸ்விட்ச் பண்ணிக்கிற முடியும். அண்டு இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ மிக்சர்னு கொடுத்துருக்காங்களே, இது ஒரு முக்கியமான ப்ராசஸ். இப்போ நான் ப்ரௌசரில் வியூவில் உள்ள ஆடியோவை நான் லைவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் இருக்குது பாருங்கள். இந்த பிளேஸில் வந்து எனக்கு ஆடியோ வந்து எவ்வளோ தூரம் வந்து இப்போது கரண்ட்டாக வந்து வால்யூம் இருக்குது அப்படின்றத காமிக்கும். நம்ம இதில் வேல்யூ குறைச்சிக்கலாம், இல்லை 100% வைக்கனாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் மைக்கில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோடய மைக்ரோஃபோன் ஆடியோ பார்த்திங்கன்னா நான் மியூட் பண்ணியிருக்கேன். நான் ஆன் பண்ணதும் பாருங்கள் எனக்கு மைக்ரோஃபோனோட ஆடியோ வந்து ரொம்ப கிளியராக வந்து இவ்வளோ தூரம் ரிசீவ் ஆகுது அப்படின்றத காட்டுது. நான் மியூட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு ஆடியோ சப்போஸ் ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கும்போது அன்வான்டாக ஏதாவது நடக்குது, இல்லை தேவையில்லாத விஷயங்கள் ஏதாவது, ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் திடீர்னு டெக்னிக்கல் இஷ்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபேட் கொடுத்துட்டு என்ன செஞ்சிடலாம், ஆடியோ மியூட் பண்ணிடலாம். ஸோ ஆடியன்ஸுக்கு வந்து அந்த ஈவெண்ட்டில் என்ன விஷயம் நடந்துகிட்ருக்கு அப்படின்றது சுத்தமாக தெரியாது, அவங்களுக்கு ஜஸ்ட் அந்த போஸ்டர் டிஸ்பிளே தான் இருக்கும். ஒன்ஸ் சால்வ் ஆனதும் நீங்கள் என்ன செய்யுங்க,
திரும்ப அந்த மீட்டிங் வியூ கொடுத்துருங்க. அட் த சேம் டைம் ஆடியோ டிசேபிள் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அதை எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ எந்த இஷ்யூ இல்லாமல் ஈவெண்ட் கரெக்டாக போய்கிட்டு இருக்கும். ஸோ ஒன்ஸ் இங்கே ஈவெண்ட் கரெக்டாக போய்கிட்டு இருக்கு, நான் திரும்ப மியூட் பண்ணி வச்சிடுறேன். ஸோ ஒன்ஸ் இது நான் ஏன் மியூட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு லைவில் என்ன நான் பேசுகிறது போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக மியூட் பண்ணி வைக்கிறேன். ஸோ நீ ஈவெண்ட் நடக்கும்போது எந்த காரணத்தை கூட என்ன செய்ய வேண்டாம், மியூட் பண்ண வேண்டாம். டெஸ்க்டாப் ஆடியோ கரெக்டாக போய்கிட்டு இருக்கும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, போஸ்டர் வியூ ஃபஸ்ட்டு கொண்டு வந்துக்குங்க. இங்கே கொண்டு வந்துட்டு ஆடியோ மியூட் பண்ணிடுங்க. மியூட் பண்ணிவிட்டு ஸ்டாப் கொடுக்குற உடனே கொடுத்துடக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட ப்ரௌசரில் இங்கே ஆடியன்ஸ்க்கு லைவ் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு தெரியுது இல்லையா, அங்கே நீங்கள் பார்க்கணும். உங்களோட போஸ்டர் தான் இப்போ நம்ம கடைசியாக வச்சுருக்கிறோம். ஸோ அந்த வியூ வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஒன்ஸ் இந்த வியூ வந்ததுக்கப்புறம் என்ன செய்யணும், நீங்கள் இங்கே ஃபஸ்ட்டு எண்டு ஸ்ட்ரீம் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். எண்டு ஸ்ட்ரீம் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்ய போகிறீங்க, ஓபிஎஸில் போயிட்டு ஸ்டாப் ஸ்ட்ரீமிங் கொடுக்க போகிறீங்க. ரைட். இப்போ எவ்வளோ நேரம் இந்த ஸ்ட்ரீமிங் போச்சு, எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே ஆகுது. 2 பேர் பார்த்துருக்காங்க டிஸ்பிளே ஆகுது. யார் பார்த்தாங்க அப்படின்றது தெரியலை. ஸோ 2 பேர் பார்த்துருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ டியூரேஷன் அது லைவில் போயிருக்கு அப்படின்றது சொல்லுது. அண்டு 2 வியூ அப்படின்னால ஆவரேஜாக என்ன செய்யுது, அந்த டோட்டல் டியூரேஷனை இங்கே பிரேக் பண்ணி காட்டியிருக்கு. அதை ஒரு டயத்தில் அதிகபட்சம் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, பீக் கவுண்ட் என்னன்றது காமிச்சிருக்கு. சப்போஸ் சப்ஸ்கிரிப்ஷன் புதுசாக நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னா எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இங்கே காட்டும். ஸோ சூஸ் டிஸ்மிஸ். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணியாச்சு, ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் ஈவெண்ட்டை பண்ணியாச்சு. அப்போது ஓபிஎஸ் யூஸ் பண்ணி ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஈஸி. வெரி ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் செட் பண்ணும்போது இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்குது இல்லையா, இது எல்லாமே பண்ண வேண்டியிருக்கும். சப்போஸ் இப்போ நான் ஒரு ஈவெண்ட் லைவ் பண்ணி முடிச்சிட்டேன், ஐ ஜஸ்ட் க்ளோஸ் திஸ் சாஃப்ட்வேர். நான் அகைன் அந்த சேம் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக என்ன செட்டிங்ஸ் இருந்துச்சோ அது அப்படியே இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ அடுத்த ஈவெண்ட்டை நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த செட்டிங்ஸில் என்ன பண்ண போகிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் போஸ்டர்ன்ற சீன் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு ஈவெண்ட் போஸ்டர் இருக்கா, இதில் டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணால் அந்த பர்டிகுலர் போஸ்டர் பிக்சர் இருக்குது. ப்ரௌஸ் போயிட்டு இப்போ அடுத்த ஈவெண்ட் என்னவோ அதை நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே சூஸ் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு போஸ்டர் இருக்குது. ஸோ அடுத்த ஈவெண்ட்டோட போஸ்டர் அண்ட் கேமரா வியூ என்ன செய்ய போகுது, சேம் விண்டோ தான் கேப்சர் பண்ண போகுது இல்லையா, அந்த கூகுள் க்ரோம் ப்ரௌசரை. ஸோ அதில் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. இன்கேஸ் மல்டிபிள் ப்ரௌசர் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், கூகுள் க்ரோமோ இல்லை ஃபயர்ஃபாக்ஸோனா டபுள் கிளிக் பண்ணிவிட்டு எந்த வியூ வேணுமோ அந்த வியூ நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்க போகிறீங்க. அவ்வளோதான். ஸோ போஸ்டர் சேஞ்ச் பண்ண போகிறீங்க, இங்கே கேமரா வியூ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்க போகிறீங்க. இது ரெண்டும் முடிச்சாச்சு அப்படின்னா ஸ்ட்ரீமிங் கீ மட்டும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஈவெண்ட் அப்படின்னா அதுக்குன்னு உள்ள ஸ்ட்ரீமிங் கீ இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரீமிங் கீயை காப்பி பண்ண போகிறீங்க. உங்களோட செட்டிங்ஸில் போயிட்டு ஸ்ட்ரீமில் எங்கே அந்த கீயை பேஸ்ட் பண்ண போகிறீங்க. டெலிட் கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணுங்கள், கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்க போகிறீங்க. அப்ளை ஓகே. அண்ட் எப்போ ஈவெண்ட் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ என்ன செய்ய போகிறீங்க, எப்போ ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ என்ன செய்ய போகிறீங்க, ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் கொடுக்க போகிறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன செய்ய போகுது, உங்களோட ஈவெண்ட் வந்து ஸ்ட்ரீமிங் ஆகிட போகுது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் செட்டப் பண்ணால் போதும். ஸ்டார்டிங்கில் மேபி ஒரு 10 to 15 மினிட்ஸ் இல்லை அதிகபட்சமாக 30 மினிட்ஸ் கூட ஆகிருக்கலாம் செட்டப் பண்ணுறதுக்கு. பட் ஒன்ஸ் செட்டப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எத்தனை தடவை நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணாலும் ஜஸ்ட்டு சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீமிங் கீயை மட்டும் என்ன செய்ய போகிறீங்க, அங்கே போய் பேஸ்ட் பண்ண போகிறீங்க, கடன் லைவ் பண்ணிட போகிறீங்க. ஸோ இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ப்ராட்பேண்ட் ஸ்பீடு நல்லா இருக்கணும். அந்த இன்டர்நெட்டோட ஸ்பீட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. இன்டர்நெட் ஸ்ட்ரீமிங் வந்து இன்டர்நெட் ஸ்பீடு ஓரளவுக்கு நல்லா இருந்தால் தான் நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது தடை இல்லாமல் போகும். ஸோ லைவ் ஸ்ட்ரீமிங் ஸோ இவ்வளோ தான், வெரி சிம்பிள். ஸோ நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணாலும் சரி, கூகுள் மீட் ஆர் ஜூம் ஆர் சிஸ்கோ வெப்எக்ஸ் எது யூஸ் பண்ணாலும் சரி, நம்ம ஓபிஎஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி யூடியூப்பில் ஈஸியாக லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண முடியும். இப்போ ஓபிஎஸ் யூஸ் பண்ணி லைவ் ஸ்ட்ரீம் மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா லைவாக நடக்கிற ஈவெண்ட்டை இல்லை உங்களோட ஸ்க்ரீனில் நடக்கிற ஒர்க்கை கேப்சர் பண்ணவும் முடியும், அதாவது ரெக்கார்ட் பண்ணியும் வச்சுக்க முடியும். ஸோ ஒன்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு ஃபர்தராக நான் என்ன செய்ய முடியும், லேட்டர் யூடியூப்லேயோ இல்லை வேறு பிளாட்ஃபார்ம்லேயோ நான் அப்லோட் பண்ண முடியும். ஸோ எனக்கு ப்ராட்பேண்ட் ஸ்பீடு கம்மியாக இருக்குது அப்படின்றப்போ எந்த ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், இதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் அப்படின்னு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறீங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரௌசர் விண்டோவில் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுக்குறீங்கன்னா ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிடும். மீட்டிங் முடியும் போது ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆயிரும். இதோட
வேல்யூ எங்கே ஸ்டோர் ஆகிருக்குது செட்டிங்ஸில் போய் பார்க்கலாம். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா அவுட்புட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அவுட்புட்டை கிளிக் பண்ணுறேன். இதில் பாருங்கள் ரெக்கார்டிங்கிற ஆப்ஷன் இருக்குது. மேலே ஸ்ட்ரீமிங்குள்ள ஆப்ஷன் இருக்குது. அதை எந்த சேஞ்சும் பண்ண வேண்டாம். ரெக்கார்டிங்கிற ஆப்ஷன் கீழே இருக்குது. இதில் ரெக்கார்டிங் ஃபைல் எங்கே போய் சேவ் ஆகுது அப்படின்றத காட்டுது. ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா வீடியோஸில் சேவ் ஆகுது. சப்போஸ் நான் ப்ரௌஸில் போயிட்டு என்னோடய டி ட்ரைவில் சேவ் பண்ணணும், இல்லை இ ட்ரைவில் சேவ் பண்ணணும், பர்டிகுலர் ஃபோல்டரில் சேவ் பண்ணணும் அப்படின்னா அதை பர்டிகுலர் ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இ ட்ரைவில் சேவ் பண்ணுறேன். அண்ட் ரெக்கார்டிங் குவாலிட்டி என்ன வேணும் அப்படின்றத கேட்குது. நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங்கும் பண்ணுறீங்க, ரெக்கார்டிங்கும் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன செஞ்சுக்க முடியும், சேவ் அஸ் ஸ்ட்ரீம் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் யூ கேன் சூஸ் ஹை குவாலிட்டி சூஸ் பண்ணிக்கோங்க, அது பெஸ்ட்டு. அண்ட் இங்கே ரெக்கார்டிங் ஃபார்மேட் பாருங்கள், எம்கேவி இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ணுறதா இருந்தால் எம்கேவி வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். பட் எம்கேவி செலக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபைல் சைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இஃப் யூ வாண்ட் கம்ப்ரஸ்டு ஃபார்மேட் யூ கேன் சூஸ் MP4. ஸோ MP4 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்டிங் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைல் சைஸ் ஓரளவுக்கு ஆப்டிமைஸ்டாக இருக்கும். ஸோ ஐ ரியலி ப்ரிஃபர்ட் MP4 செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த பாத் ஃபைல் எங்கே சேவ் ஆக போகுது அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் ட்ரைவில் தேவையான அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது, அட்லீஸ்ட் ஒரு 10 GB இருக்குதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மினிமம் 10 GB ஃப்ரீ ஸ்பேஸ் இருந்தால் பெட்டர். ஒன்ஸ் இந்த செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இ ட்ரைவ் செலக்ட் பண்ணியிருக்கேன், அப்ளை கொடுக்குறேன், தென் ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் நான் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுக்குறேன். ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்ததும் கீழே பாருங்கள் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எவ்வளோ செகண்ட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குன்றது காட்டுது. இந்த ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து எனக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, அதிகமாக தேவையில்லை. ஒரு நார்மல் ஈவெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்குள்ள தேவையான இன்டர்நெட் இருந்தாலே போதும். ஸோ இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கோ அது எனக்கு என்ன ஆக போகுது, அங்கே ரெக்கார்ட் ஆக போகுது. ஸோ நான் இப்போ போஸ்டரை மாற்றி விட்ருக்கேன், வியூ அகைன் என்ன பண்ணுறேன், ஃபேட் மாற்றி விட்றேன். ஸோ இப்போ இது எனக்கு 25 செகண்ட்ஸ் கிட்ட ரெக்கார்ட் ஆயிடுச்சு. கரெக்டாக ரெக்கார்ட் ஆயிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுக்க போகிறேன். ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுக்கும்போது பாருங்கள் பக்கத்துலேயே பாஸ் ஆப்ஷனும் இருக்குது. இது தேவைன்னா பாஸ் பண்ணிவிட்டு திரும்ப ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போ ஸ்டாப் கொடுக்க போகிறேன். ஸோ ஐ சூஸ் ஸ்டாப் ரெக்கார்டிங். ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்ததும் பாருங்கள் எனக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. அண்ட் இது எங்கே சேவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட இ ட்ரைவில் சேவ் ஆயிருக்கு. ஸோ ஐ கோ டு மை கம்ப்யூட்டர் அண்ட் ஐ சூஸ் இ ட்ரைவ். இ ட்ரைவில் அந்த ஃபைல் சேவ் ஆயிருக்குதா பாருங்கள், இன்றைக்கி டேட்டில் அது எனக்கு சேவ் ஆயிருக்கு. ஐ டபுள் கிளிக் ஹியர், ஓப்பன் ஆகுது. அண்ட் வீடியோ குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. 38 செகண்ட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் அந்த போஸ்டர் சேஞ்ச் பண்ணி விட்டது இருக்குது, ட்ரான்சிஷன் கரெக்டாக ரன் ஆகுது. ஸோ 38 செகண்டோட அந்த வீடியோட டோட்டல் ஃபைல் சைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். அச்சோட ப்ராப்பர்ட்டிஸ் 1.65 MB தான் இருக்குது. ஸோ நல்லா ஆப்டிமைஸ் ஆகிருக்கு, ரொம்ப அதிகமான ஃபைல் சைஸ் கிடையாது. அந்த டீட்டெயில் போய் பார்க்கும்போது தெரியுது இது வந்து ஹை டெஃபினிஷன் வீடியோ. ஸோ 38 செகண்ட் ஹை டெஃபினிஷன் வீடியோ 1.65 MBன்றது உண்மையிலே ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது. ஸோ OBS யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்ய முடியும், ரெக்கார்டிங் பண்ணியும் ஒர்க் பண்ண முடியும். எவ்ரி டைம் நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒன்ஸ் அந்த ரெக்கார்டு முடிச்சதுக்கப்புறம் ரெக்கார்டட் வீடியோவை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.